நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் ஏற்பட போதா, போர் வரப்போகிறதா அப்படிங்கிற ஒரு அறிகுறி தென்படும் விதமாக தான் இந்தியா ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. அதாவது ஆயுதங்களை கொண்டு போய் குவிச்சிருக்காங்க. இதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. அதே வேளையில் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் இந்தியா தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. அதனால தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பல செய்திகள் இந்த வீடியோவில் இருக்கு, அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல இது போல சுவாரஸ்யமான புதிய தகவல் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு அதிகரிச்சுட்டு வருது. இதைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு அப்புறம் சர்வதேச எல்லையில் இந்திய ராணுவம் பாதுகாப்பை அதிகரிச்சுட்டு வர்றாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் இருக்கும் அணுக்கர் ராணுவ முகாமில் பேசிய நம்முடைய ராணுவ ஜெனரல் உபேந்திர திரிவேதி அவர்கள் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருந்தாரு. நாம கூட அந்த வீடியோவை கவர் பண்ணியிருந்தோம். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, இந்திய ராணுவம் அடுத்த முறை கட்டுப்பாட்டுடன் இருக்காது அப்படின்னும், பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறதா பாகிஸ்தான் நிறுத்தலை அப்படின்னா உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்காது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இதே போல ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை அப்படின்னும், எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு கடவுளுக்கே வெளிச்சம் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் இந்தியாவுடன் போர் ஏற்படுவதற்கான ஆபத்து இருக்கு அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஸ் ஆசிப் சொல்லியிருக்கிறாரு. இவருடைய பேச்சு மீண்டும் இந்திய பாகிஸ்தான் இடையே போர் பதற்றத்தை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்த வாரம் குறித்து அவர் பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடன் ஆயுத மோதலுக்கான அச்சுறுத்தல்கள் இருக்கு, இதை பாகிஸ்தான் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருது. நாங்கள் பதற்றத்தை அதிகரிக்க விரும்பல, ஆனால் போர் அபாயங்கள் இருப்பது உண்மைதான், அதை நான் மறுக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை போர் ஏற்பட்டுச்சுன்னா முன்பை விட பாகிஸ்தான் சிறந்த முடிவுகளை எடுக்கும். இந்தியா ஒருபோதும் ஒன்றுபட்ட நாடாக இருக்கல. அவுரங்கசீப் ஆட்சியின் கீழ் சிறிது காலம்தான் இந்தியா ஒன்றுபட்ட நாடாக இருந்தது அப்படின்னு, அதனால நாங்கள் அனைத்துக்கும் தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. இவருடைய பேச்சு உலக அளவில் கவனம் எடுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாமல் போர் பதற்றத்தை அதிகரிக்க செஞ்சிருக்கு. இந்த நிகழ்வை தொடர்ந்து இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சர்வதேச எல்லையில கவச லாரிகள் இருக்கு இல்லையா, அதையும் சென்சார் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அதையும் நம்முடைய இந்திய ராணுவம் நிலைநிறுத்தியிருக்காங்க. இதற்கிடையில தான் பாகிஸ்தான்ல இருந்து 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் எந்த நேரத்திலையும் இந்தியாவுக்குள்ள ஊடுருவலாம் அப்படின்னு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து வான்வெளி, தரைவெளி அப்படின்னு அனைத்திலையும் இந்திய ராணுவம் கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. அதன்படி தான் அமெரிக்கா கிட்ட இருந்து 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இந்திய ராணுவம் வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கவச லாரிகள், தேஜஸ் விமானம் ஆகியவற்றை வாங்குவதற்கு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் சர்வதேச எல்லையில சென்சார் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்திய ராணுவம் நிலைநிறுத்தியிருக்கு. இதன் மூலம் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவதை இந்திய ராணுவம் முறியடிச்சிட்டு வர்றாங்க. அதிநவீன பாதுகாப்பு சாதனங்கள் பயன்படுத்துறதுனால பயங்கரவாதிகளுடைய சதி முறியடிக்கப்படுவதாக எல்லை பாதுகாப்பு படை மூத்த அதிகாரியான அசோக் யாதவ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதே வேளையில் பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் செல்ல மாட்டோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சம்பவங்கள் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்கள் எப்போதும் இந்தியா கூட நிற்கிறோம், இந்தியாவுக்கு எதிராக ஒருபோதும் செல்ல மாட்டோம், இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் முத்தாகி இருக்கார் இல்லையா, அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூல்ல ஒரு தூதரகம் திறக்கப்படுவதாக இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. புதுதில்லியில் இருக்கும் ஹைதராபாத் மாளிகையில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகியுடனான சந்திப்பின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் ஆப்கானிஸ்தானுடைய இறையாண்மைக்கு ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க. 2021க்கு அப்புறம் இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய இறையாண்மையை முழுமையாக ஆதரிக்கிறது. இதுவே முதல் முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் முத்தாகியுடனான சந்திப்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், இந்தியா எப்போதும் ஆப்கானிஸ்தானை ஆதரிச்சுட்டு வருது, ஆப்கானிஸ்தானியர்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம், பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஆப்கானிஸ்தானியர்கள் சமீபத்தில் எங்களுக்கு ஆதரவளிச்சாங்க, அவர்கள் பஹல்காம் தாக்குதலை கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தற்போது ரஷ்யா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மட்டும்தான் ஆப்கானிஸ்தானில் தூதரகங்களை வச்சிருக்காங்க. இந்தியாவிற்கு காபூல் ஒரு தூதரகம் இருக்கு, ஆனால் அது தூதரகமாக மாற்றப்படலை. தாலிபான் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியா அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்தியா அங்கே ஒரு தூதரகத்தை திறப்பதாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஆப்கானிஸ்தானில் அதனுடைய வளர்ச்சி, மனிதாபிமான உதவி பணிகளை தொடரும். மேலும் இந்தியா ஆப்கானிஸ்தானில் அறிவித்த திட்டங்களை மீண்டும் தொடங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
அதே போல இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு 20 ஆம்புலன்ஸ்களை வந்து வழங்குவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய சந்திப்பில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் முத்தாகி அவர்கள் இந்தியா எப்போதும் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் நிற்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு சதி திட்டத்தையும் இந்தியா வந்து அனுமதிக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இரண்டு நாடுகளும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்தும் விவாதிச்சிருக்காங்க. டெல்லிக்கு வருகை தந்த தாலிபான் ஆட்சியுடைய முதல் வெளியுறவு அமைச்சர் முத்தாகி ஆவார். டெல்லிக்கு வர்றதுக்கு முன்னாடி முத்தாகி அவர்கள் தாலிபான் தலைவர் அகுன்ஸ்தாவை சந்திச்சார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இப்போ மேம்பட ஆரம்பிச்சிருக்கு. இதை பிடிக்காம இதை எப்படியாவது சீர்குலைக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் அப்படியே ஆப்கானிஸ்தான் பக்கம் திரும்பி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு. இப்போ பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாகி இப்போது இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மெல்ல மெல்ல சீராயிட்டு வருது. இந்த சூழல்ல தான் திடீரென ஆப்கானிஸ்தான் மேல பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல் வந்து ஏன் நடத்தப்பட்டுச்சு, இதன் பின்னணி என்ன அப்படிங்கிற பற்றி தான் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த பல காலமாகவே மோதல் போக்கு நிலவிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நிலைமை மோசமாச்சு. இப்போ தாக்குதல் இல்லை அப்படின்னாலுமே இரண்டு தரப்புக்கும் இடையே பதற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. இப்பேற்பட்ட சூழலில் தான் பாகிஸ்தான் தன்னுடைய இன்னொரு அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இருக்கும் தெக்ரி தாலிபான் முகாம்களை குறிவச்சு பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துட்டு வந்த நிலையில் இந்த திடீர் தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. தெக்ரி தாலிபான் தலைவர் நூர்வாலி மெக்சூத்தை குறிவச்சு ஷாஜித் அப்துல் ஹக் சதுக்கத்துக்கு அருகே இந்த வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 2018 மெக்சூத் இந்த குழுவின் தலைமையை ஏற்றாரு. மெக்சூத்துடைய பெயரை பாகிஸ்தான் சொல்லலை அப்படின்னாலுமே பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்ட 30 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக மட்டும் பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. நூர்வாலி கொல்லப்பட்டதாக பல்வேறு பாகிஸ்தான் ஊடகங்களும் செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சாங்க. இந்த சூழலில் தான் நூர்வாலியை ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் தான் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தன்னுடைய மரணம் குறித்து வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை அப்படின்னு தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உறவு சீராயிட்டு வரும் நிலையில் அதை துரோகமாக நூர்வாலி கருதினார். இதன் காரணமாக தான் பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி அவர் ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்துட்டு வர்றாரு. கடந்த சில ஆண்டுகளில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை குறிவச்சு தெக்ரி தாலிபான் பல தாக்குதலை நடத்தியிருக்கு. சமீபத்தில் தான் ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்களுக்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் குவாசா ஆசிப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். பாகிஸ்தானை குறிவைக்க தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானை பயன்படுத்திட்டு வருவதாகவும் இந்த வாரத்தில் பாகிஸ்தான் பொறுமை இழந்து விட்டதாகவும் அவர் சொல்லியிருந்தார். இந்த எச்சரிக்கை விடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தான் வந்து இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு. அதுலேயும் இந்த பாகிஸ்தான் வந்து தாக்குதலை நடத்தியிருக்கு இல்லையா, இந்த நேரம் தான் கவனம் பெற்றிருக்கு, பேசும் பொருளாக இருக்கு. அதாவது தாலிபானுடைய வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாகி அவர்கள் முதல் முறையாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்ட சமயத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தாலிபான் ஆட்சியை இன்னும் இந்தியா அங்கீகரிக்கல. இருந்தாலும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அதுக்காக தான் முத்தாகி அவர்கள் இந்தியா வந்திருந்தார். இந்தியாவுடனான உறவை ஆப்கானிஸ்தான் வலுப்படுத்திட்டு வருவதை பார்த்து அதிருப்தி அடைஞ்ச பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. மேலும் ஆப்கானிஸ்தான் அமைச்சர் முத்தாகியுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பாகிஸ்தான் உற்று கவனிச்சுட்டு வருவதாகவே தெரிய வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒன்று சேர விடக்கூடாது. ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஏற்கனவே ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்ம மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் இந்தியாவும் நம்மளை தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இப்படி இரண்டு நாடுகளும் சேர்ந்து நமக்கு குடைச்சல் கொடுத்தாங்கன்னா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு நாட்டையே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. இப்படி இருக்கும்போது ரெண்டு நாடும் சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு பாகிஸ்தான் பீதியில் நமக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் தாலிபான்களுக்கு அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் ஆப்கானிஸ்தானியர்கள் தெளிவாக இருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இந்தியாவுக்கு நாங்கள் எப்போதும் ஆதரவாக இருப்போம், இந்தியா விரும்பாததையும் இந்தியாவுக்கு பிடிக்காததையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு. ஆகையால் பாகிஸ்தானால் ஆப்கானிஸ்தானுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஆனால் இந்தியானால் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு நன்மை இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. இந்த இன்னும் வந்து இந்தியாவுக்கு உதவும் வகையில் ஆப்கானிஸ்தான் இந்த முடிவை எடுத்திருக்கு. அப்படிங்கிறதுல பாகிஸ்தானுக்கு ஒரு கொஞ்சம் பீதியை கிளப்பியிருக்கும். அதனால தான் பாகிஸ்தான் இப்படி செஞ்சுட்டு இருக்கு. பாகிஸ்தான் என்ன செஞ்சாலும் இந்த இரண்டு நாடுகளையும் இனி பாகிஸ்தானை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இனிமேலும் ஆட்டம் போட்டுட்டு இருந்தது பாகிஸ்தான் அப்படின்னா அவ்வளோதான். இந்தியாவுக்கு ஒன்றுனா ஆப்கானிஸ்தான் வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது.
பாகிஸ்தான் ஒரு படம் காட்டி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு வராங்க. பாகிஸ்தான் என்ன மாதிரியான படத்தை ஓட்டினாலும் படம் எடுத்தாலும் நம்ம கிட்ட இந்தியா கிட்ட வந்து அது ஓடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. பாகிஸ்தான் இப்போ ஆப்கானிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும், பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் இந்தியாவுக்கு பயந்தும் ஆப்கானிஸ்தானுக்கும் பயந்தும் தான் நடத்தியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.